my channel Simpletipstamil. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். So நம்ம வந்து வீட்லயே வந்து ஒரு ஹேர் ஸ்க்ரப் ஒரு ஹேர் எக்ஸ்ஃபோலியேட் எப்படி வந்து பண்ணலாம்ங்கறத இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். So இது வந்து நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி நேச்சுரலானது தான். நம்ம வந்து இதுல எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ வந்து வீட்லயே கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ஜஸ்ட் மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், அதிகமாக செலவும் ஆகாது. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம ஹேர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபேஸில் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேரில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இந்த ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கிற ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் வந்து கிளியர் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்கிற முடியை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூடவே நம்ம ஹேரில் வந்து ஸ்கால்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் ஆகும். கூடவே வந்து dandruff எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஸ்க்ரப் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஹேர் ஸ்க்ரப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூவோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காஃபி பவுடர் கிடைக்குமோ நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேக் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்காக வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே நல்ல நீளமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம காஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹேர் லாஸ் எல்லாம் வந்து ரெட்யூஸ் பண்ணி நம்ம ஹேரில் இருக்கிற ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வந்து ரெட்யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து நம்ம ஹேர் வந்து டை பண்ணுறதுக்கும் வந்து காஃபி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சுகர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸ்க்ரப்புங்கிறதுனாலே நான் வந்து கொஞ்சம் சுகர் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பவுடர்ட் சுகரும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கால்பில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி ஸ்கால்ப்பை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் ஹெல்ப் பண்ணும். ஹேர் எல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கும் சுகர் வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து உங்கள் ஹேரோட லென்த்துக்கு அளவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் வந்து தயார் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹேர் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹேரில் வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலி ஹேராக இருந்ததுன்னா ஆயில் வந்து தேவையில்லை. பட் ரொம்பவே ட்ரை ஹேராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தலையில் வந்து இது அப்ளை பண்ணதுக்கு. ஸோ வந்து யூஸ்வலாக நம்ம ஃபேஸ்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியே இதை எடுத்து தலையில் வந்து நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த இந்த சுகர் எல்லாம் வந்து முடியல அப்படியே வந்து ஸ்டக்காக நிற்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணோன்னு நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நேச்சுரலாக நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீ அப்ளை பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம இது பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்புங்கிறதுனால கொஞ்சம் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆயிலியாக தான் இருக்கும்னா வந்து பரவாயில்ல, அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கால்ப் வந்து க்ளீனாக இருக்கவும் ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இனி ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாம் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.